Let us continue Rydberg's formula. The Rydberg's formula is what in the sense 1 by lambda is equal to 2 pi square m k square e power 4 by ch cube into z square into 1 by n1 square minus 1 by n2 square. இதுதான் Rydberg's formula. இப்போ இந்த Rydberg's formula யூஸ் பண்ணி என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட்டை பார்த்துடலாங்க. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த 2 pi square m k square e power 4 by ch cube இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்னன்னு சொல்றேன்னா Rydberg's constant என்று சொல்றோம். Rydberg's constant for hydrogen அது எவ்வளவுன்னா 2 pi square m k square e power 4 by ch cube. இதனுடைய வேல்யூ கால்குலேட் பண்ண எவ்வளவு வருதுன்னா 1.1 into 10 to the power of 7 per meter வருதுங்க SI சிஸ்டம்ல. அப்படி இல்லைன்னா 109678 per centimeter சொல்லலாம் CGS சிஸ்டம்ல. CGS சிஸ்டம்ல எப்படி சொல்றோம், SI சிஸ்டம்ல இப்படி சொல்றோம். சரி, இப்போ Rydberg's constant for monoelectronic species. Monoelectronic species என்ன சொல்லணும்னா this Rydberg's constant for hydrogen into z square. Z என்றது atomic number. Z என்னன்னு சொல்லணும்னா atomic number என்று சொல்லலாம். இப்போ இந்த RH வேல்யூ தெரியும், Z தெரியும். ஏன்னா மோனோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னுடைய நேம் சொன்னா Z சொல்லிடலாம். இப்போ n1 n2 தெரிஞ்சா வேவ்லென்த் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைனை கண்டுபிடிக்கலாம். இந்த n1 n2 தெரிஞ்சா வேவ்லென்த் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைனை கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த n1 n2 என்றது என்ன? இந்த n1 என்ற வேல்யூ வந்து கரெக்டா ஃபிக்ஸ்டுங்க. இது என்ன ஃபிக்ஸ்டுனா இட் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் லைமன் சீரிஸ். லைமன் சீரிஸ்னாவே n1 வந்து 1 தான் இருக்கும் எப்பவுமே. லைமன் சீரிஸ்க்குனாவே n1 வந்து ஃபிக்ஸ்டு, அது வந்து 1. சரி, n2 எப்படி இருக்கும்? n2 என்றது ஹையர் எனர்ஜி லெவல். இந்த n2 எப்படி இருக்குன்னா இந்த 1 விட அதிகமா இருக்கும். அப்போ 2 3 அப்படியே போயினே இருக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போயினே இருக்கும். சரி, இப்போ லைமன் சீரிஸ்ல n1 என்ன லோயர் எனர்ஜி லெவல் தெரியும், அது வந்து ஃபிக்ஸ்டு. லைமன் சீரிஸ்னாவே லோயர் எனர்ஜி லெவல் ஃபிக்ஸ்டு, அது 1 தான், அது மாற்றமே கிடையாது. ஆனா ஹையர் எனர்ஜி லெவல் n2ல எத்தனையோ நம்பர்ஸ் வருது, 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வருது. இப்போ n2 வேல்யூவை என்ன நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு வேவ் லென்த் கிடைக்கிறது. அதனால லைமன் சீரிஸ்ல எந்த ஸ்பெக்ட்ரல் லைன் அன்ட்டு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் லைமன் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ட்ரல் லைன், லைமன் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ட்ரல் லைன் எப்படி சொல்லுவாங்கன்னா H ஆல்பா லைன் அன்ட்டு சொல்லுவாங்க. H ஆல்பா லைன் அன்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு n2 எவ்வளவுன்னா n1 plus 1, அதாவது 1 plus 1 2. n2 வேல்யூ வந்து 2. அடுத்து வந்து லைமன் சீரிஸ்ல செகண்ட் ஸ்பெக்ட்ரல் லைன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா H பீட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு n2 எவ்வளவுன்னா n1 plus 2, அப்படின்னா n1 வந்து 1 plus 2 equal to 3. அது போல லைமன் சீரிஸ்ல தேர்ட் ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா H காமான்னு சொல்லுவாங்க. அதுக்கு n2 எவ்வளவுன்னா n1 plus 3. n1 வந்து 1 plus 3, அதனால 4. அது போல ஃபோர்த் ஸ்பெக்ட்ரல் லைன் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா H டெல்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு n2 எவ்வளவுன்னா n1 plus 4, அப்படின்னு n1 வந்து 1 plus 4 is equal to 5. ஃபிஃப்த் ஸ்பெக்ட்ரல் லைன் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா H எப்சிலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு n2 எவ்வளவுன்னா n1 plus 5, therefore 1 plus 5 6. அது போல லாஸ்ட் லைன் லிமிட்டிங் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா லிமிட்டிங் லைன் எடுத்துக்கினா அதுக்கு n2 எவ்வளவுன்னா இன்ஃபினிட்டி. லிமிட்டிங் லைன்னா அதுக்கு n2 வந்து இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இது போல கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஷார்டஸ்ட் வேவ் லென்த் அப்படி கொடுக்குறாங்க. ஷார்டஸ்ட் வேவ் லென்த் அப்படி இல்லைன்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்குவென்சி அப்படி இல்லைன்னா
ஹையஸ்ட் எனர்ஜி இப்படி கொடுக்குறான். வேவ் லென்த் கம்மியா இருக்குதுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ வேவ் லென்த் கம்மியா இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். ஃப்ரீக்வன்சி எனர்ஜியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எனர்ஜி அதிகமா இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு N2 எவ்வளவு? அதாவது லைமன் சீரிஸ்ல ஷார்டஸ்ட் வேவ் லென்த். லைமன் சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் வேவ் லென்த்தினுடைய ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு N2 எவ்வளவு அப்படி கேட்கறாங்க. அப்ப என்ன சொல்றது? இல்லைன்னா இப்படி கேட்கறாங்க, ஹையஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னா லீஸ்ட் ஃப்ரீக்வன்சி, லீஸ்ட் எனர்ஜி இப்படி கேட்கறாங்க. அப்ப N2 வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? ஷார்டஸ்ட் வேவ் லென்த் இருந்தா N2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? ஹையஸ்ட் வேவ் லென்த் இருந்தா N2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அன்ட்டு நம்ம பார்க்கணும். சரி, இப்போ N2 நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 2ன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் லெவல்னு எடுத்துக்கிறேன். N1 என்னன்னு எடுத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் லெவல்னு எடுத்துக்கிறேன். யாருக்குன்னா ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபர்ஸ்ட் லெவல்ல எனர்ஜி எவ்வளவுன்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட். செகண்ட் லெவல்ல எனர்ஜி எவ்வளவுன்னா -3.4 எலக்ட்ரான் வோல்ட். டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னா 10.2 எலக்ட்ரான் வோல்ட். 10.2 எலக்ட்ரான் வோல்ட். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா N1 வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா லைமன் சீரிஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. லைமன் சீரிஸை டிஸ்கஸ் பண்றதுனால N1 வந்து 1ஆ தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலுக்கு எனர்ஜி உங்களுக்கு தெரியும். ஹைட்ரஜன் ஆட்டமா இருந்தால் -13.6 எலக்ட்ரான் வோல்ட் வரும்ன்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் N2வை எப்படி எடுத்துக்கிறேன்னா இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனர்ஜி எவ்வளவு? 0. இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 13.6 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ சொல்லுங்க, இந்த இன்ஃபினிட்டிலிருந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்தா எலக்ட்ரான் குவாண்டம் எமிட் பண்ணும். அந்த குவாண்டத்தினுடைய எனர்ஜி 13.6 எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரான் செகண்ட் லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்தா குவாண்டம் எமிட் பண்ணும். அந்த குவாண்டத்தினுடைய எனர்ஜி எவ்வளவுன்னா 10.2 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ ஹையஸ்ட் எனர்ஜி வேணும்னா இன்ஃபினிட்டில இருந்து 1க்கு போகணும்னு சொல்லலாமா, இல்ல 2ல இருந்து 1க்கு போகணும்னு சொல்லலாமா, இல்ல எனி லெவல்ல இருந்து 1க்கு போனா ஹையஸ்ட் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லலாமா? லைமன் சீரிஸ் நம்ம பேசினுக்கிறது லைமன் சீரிஸை பத்தி. லைமன் சீரிஸ்னா N1 வந்து ஃபிக்ஸ்டு, அது 1 தான், அதை மாற்றக்கூடாது. N1 லோயர் லெவல் N1 மட்டும் மாற்றக்கூடாது லைமன் சீரிஸ்க்கு. N2 வந்து டிபெண்டிங் ஆன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதன் பிரகாரம் N2 எடுத்துக்கணும். சரி, இப்போ பாருங்க, இப்போ ஹையஸ்ட் எனர்ஜி வேணும். ஹையஸ்ட் எனர்ஜி வேணும்னா இன்ஃபினிட்டில இருந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும்போது எமிட் பண்ணக்கூடிய குவாண்டம் கன்சிடர் பண்ணலாமா, இல்ல செகண்ட் லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ஜம்ப் பண்ணும்போது எமிட் பண்ணக்கூடிய குவாண்டம் கன்சிடர் பண்ணலாமா, இல்ல எனி லெவல் டு ஃபர்ஸ்ட் லெவல் ஜம்ப் ஆகும்போது எமிட் பண்ணக்கூடிய குவாண்டம் கன்சிடர் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னாக்கா எதை கன்சிடர் பண்ணனா இன்ஃபினிட்டி டு 1 கன்சிடர் பண்ணதான் ஹையஸ்ட் எனர்ஜி கிடைக்கும். அப்போ ஹையஸ்ட் எனர்ஜி ஆர் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் ஷார்டஸ்ட் வேவ் லென்த் ஸ்பெக்ட்ரல் லைன் வேணும்னா N2 எப்படி இருக்கணும்னா இன்ஃபினிட்டியா தான் இருக்கணும். சரி, இப்போ இதுக்கு ஆப்போசிட், இங்க ஷார்டஸ்ட் வேவ் லென்த், இப்போ ஹையஸ்ட் வேவ் லென்த். இப்போ N2 எப்படி இருக்கணும்னா 10.2, அதாவது செகண்ட் லெவல். அப்போ N2 is equal to 2 இப்படி இருக்கணும். இப்படிதான் N2வை நம்ம சொல்லணும். சரி, இப்போ N1 என்ன, N2 என்னன்னு தெரிஞ்சு போச்சு. Zன்றது எந்த 3 எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் பேர் கொடுக்குறாங்களோ அதனுடைய அட்டாமிக் நம்பரை சப்ஸ்டியூட் பண்றோம். இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூயும் தெரியும். இதுல இருந்து வேவ் லென்த் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் கண்டுபிடிக்கலாம்ல லைமன் சீரிஸ்ல. சரி, இப்போ பால்மர் சீரிஸ் எடுத்துக்கலாம். பால்மர் சீரிஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பால்மர் சீரிஸ்ல என்ன பண்ணனா, பால்மர் சீரிஸ்னாவே N1 வந்து ஃபிக்ஸ்டு, அது எவ்வளவுன்னா 2. N1 வந்து லோயர் லெவல். நல்லா கவனிச்சுக்கோங்க, பால்மர் சீரிஸ்னா N1 வந்து ஃபிக்ஸ்டு, அது எவ்வளவுன்னா 2, அவ்வளவுதான். N2 எப்படி இருக்கலாம்னா இதை விட அதிகமா இருக்கணும், N1 விட அதிகமா இருக்கணும். அப்ப எப்படி இருக்குன்னா 3, 4, 5 இப்படி போயினே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும். இப்போ அங்க என்ன சொன்னமோ இப்போ N2 வேல்யூ எப்படி பார்க்கணும்னா பால்மர் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ட்ரல் லைன், இல்ல பால்மர் சீரிஸ்ல H ஆல்பா லைன் அப்படி கொடுத்தா N2 வேல்யூ என்னன்னு சொல்லணும்னா N1 plus 1ன்னு சொல்லணும். N1 வந்து பால்மர் சீரிஸ்க்கு 2 plus 1 is equal to 3.
அதே போல தான் லிமிட்டிங் லைன்னா இன்ஃபினிட்டி, ஷார்டஸ்ட் வேவ் லென்த்னா n2 is equal to infinity, அது போல சொல்லணும். சரி, அடுத்து வந்து பார்ஷியல் சீரிஸ். பார்ஷியல் சீரிஸ்னா n1 வந்து ஃபிக்ஸ்டு, அது வந்து 3. n2 என்ன இருக்குன்னா n1 விட அதிகமாக இருக்கணும். எப்படி இருக்குன்னா 4, 5, 6 அப்படி போயினே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும். இப்போ பார்ஷியல் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ட்ரல் லைன் இல்லைன்னா பார்ஷியல் சீரிஸ்ல ஆல்பா லைன் அப்படி சொன்னாங்கன்னா n2 எவ்வளவுன்னா n1 plus 1, n1 வந்து 3 plus 1 is equal to 4. இங்கேயும் பார்ஷியல் சீரிஸ்ல லிமிட்டிங் லைன் சொன்னாங்கன்னா n2 is equal to infinity, அவ்வளவு. சரி, அடுத்து பிராக்கெட் சீரிஸ் போறோம். பிராக்கெட் சீரிஸ்ல n1 வந்து என்னன்னா 4. ஃபண்ட் சீரிஸ்ல n1 வந்து என்னன்னா 5. இது போல அப்படின்னா n1 n2 வேல்யூஸ் தெரிஞ்சதுனால என்ன கண்டுபிடிக்க முடியும்னாக்கா வேவ் லென்த் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைனை கண்டுபிடிக்க முடியும் அன்ட்டு சொல்றோம். ஓகே, ஸோ அப்போ வேவ் லென்த் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்றேன்னாக்கா, இப்போ வேவ் லென்த் தெரிஞ்சா நமக்கு என்ன தெரியும்னா ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கலாம், ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரல் லைனை கண்டுபிடிக்கலாம், எனர்ஜி ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைனையும் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ நான் இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கின்னு ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா இதுல என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அன்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ எடுத்துக்க போறோம். சரி, என்ன ஃபார்முலானா 1/λ is equal to 2 pi square m k e power 4 by ch cube z square 1/n1 square minus 1/n2 square. இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். இப்போ லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் HC ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ HC/λ is equal to இங்க HC மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க, 2 pi square m k e power 4 by h மட்டும் h ஸ்கொயர் இருக்கும். என்ன CH ஆல மல்டிப்ளை பண்ணும்போது CH கேன்சல் ஆயிடும். Z ஸ்கொயர் into 1/n1 ஸ்கொயர் 1/n2 ஸ்கொயர். ஓகேவா? HC/λவை என்னன்னு சொல்லலாம்னா எனர்ஜி ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் அன்ட்டு சொல்லலாம். எனர்ஜி ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் அன்ட்டு சொல்லலாம். HC/λன்றது எனர்ஜி. யாருடைய எனர்ஜி? ஸ்பெக்ட்ரல் லைனுடைய எனர்ஜி. இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி SI சிஸ்டம்ல சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 2.18 into 10⁻⁻18 ஜூல்ல வரும். சிம்பிள் வந்து ஜூல், யூனிட் வந்து ஜூல். இந்த Z ஸ்கொயர் எழுதிக்கலாம், இந்த 1/n1 ஸ்கொயர் எழுதிக்கலாம், 1/n2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போ ஜூல் பர் ஆட்டம். அப்போ ஒரு ஸ்பெக்ட்ரல் லைனுடைய எனர்ஜி வேணும்னா கரெக்டா ஒரே ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன்னா ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆனா கிடைச்ச ஸ்பெக்ட்ரல் லைனுடைய எனர்ஜி எவ்வளவுனா இவ்வளவு 2.18 into 10⁻⁻18 ஜூல் Z ஸ்கொயர் into 1/n1 ஸ்கொயர் minus 1/n2 ஸ்கொயர். இதை எலக்ட்ரான் வோல்ட்ல மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு பதிலா 13.6 எடுத்துக்கோங்க. இதை கிலோ ஜூல் பர் மோல்ல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு பதிலா 1312 எடுத்துக்கோங்க. இதை கிலோ கேலரி பர் மோல்ல சொல்லணும்னா இதுக்கு பதிலா 313.6 எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்படிதான் எனர்ஜி ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை கண்டுபிடிக்கிறோம். சரி, இதாங்க நீல்ஸ் போர் மாடல். இந்த நீல்ஸ் போர் மாடல் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுச்சுன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நீல்ஸ் போர் பாஸ்குலேட்ஸை உருவாக்குனாரு. அந்த பாஸ்குலேட்ஸை வச்சு ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட், எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இதுக்கெல்லாம் டெரிவேஷன் கொடுத்தாரு. இதன் மூலியமா இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு வேவ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அன்ட்டு பார்த்துருக்கோம். சரி, இவரு இந்த நீல்ஸ் போர் இது போல சொல்லிட்டார். இப்ப நீல்ஸ் போர் பிரகாரம் எலக்ட்ரானு என்னன்னு சொல்லலாம், பார்ட்டிகல்னு சொல்லலாமா இல்ல வேவ்னு சொல்லலாம், இவர் எப்படி கன்சிடர் பண்ணிக்கினார்? இப்ப நீல்ஸ் போர் மாடலை பார்த்தோம். நீல்ஸ் போர் மாடல் வந்து எலக்ட்ரானை பத்தி சொன்னாரு. அதனை ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட், எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்ல. இவருடைய தாட் பிரகாரம் எலக்ட்ரானை இவர் பார்ட்டிகலா கன்சிடர் பண்ணாரா இல்ல வேவா கன்சிடர் பண்ணாரா? எப்படி கன்சிடர் பண்ணாரு? சரி, அதுக்கு பிளாக் பாடி ரேடியேஷன் எடுத்துக்கலாம்.
பிளாக் பாடி ரேடியேஷனை யார் எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா மேக்ஸ் பிளாங்க். இவர் மேக்ஸ் பிளாங்க் இவர் ரேடியேஷனை எப்படி கன்சிடர் பண்றாரு? ரேடியேஷனை பார்ட்டிகலா கன்சிடர் பண்றாரா, வேவா கன்சிடர் பண்ணாரா? ஏன்னா பிளாக் பாடி ரேடியேஷனை பேஸ் பண்ணி தான் நீல்ஸ் போர் அவருடைய பாசிட்டிவ் லைட்ஸை கொடுத்தாரு. கட்டுதானுங்க? அதே மாதிரி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எடுத்துக்கலாங்க. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஐன்ஸ்டீன் குவாண்டம் தியரி, ஐன்ஸ்டீன் குவாண்டம் தியரி எடுத்துக்கலாம். அவரும் எப்படி நினைச்சாரு? பார்ட்டிகலா நினைச்சாரா, வேவா நினைச்சாரா எலக்ட்ரான்? சரி, அதாவது பிளாங்க் என்ன சொன்னாருன்னா, ரேடியேஷன் பிளாக் பாடி மேல விழுந்துச்சுன்னா ரேடியேஷன்ல இருக்கக்கூடிய குவாண்டம் பிளாக் பாடியினுடைய பார்ட்டிக்கல் மேல ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அப்போ பிளாக் பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் அந்த குவாண்டமை அப்சர்வ் பண்ணுதுன்றார். ஸ்ட்ரைக் ஆனதானே அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ இந்த பிளாக் பாடி, அதாவது ரேடியேஷன்ல இருக்கக்கூடியது, ரேடியேஷன்ல இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து பிளாக் பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் மேல ஸ்ட்ரைக் பண்ணாதானே அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னா அதுக்கு என்ன நேச்சர் இருக்கணும்? பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்கணும். அப்சர்வ் பண்ணுதுன்னா அதுக்கு என்ன நேச்சர் இருக்கணும்? பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்கணும்ன்றதுதான் பிளாங்க்னுடைய தாட். அதான் பிளாங்க் என்ன சொல்றாருன்னா, பிளாக் பாடி அப்சார்ப்ஸ் ஆர் எமிட்ஸ் ரேடியேஷன் டிஸ்கண்டினியூஸ்லி. டிஸ்கண்டினியூஸ்லி தான் அவர் சொன்னார். டிஸ்கண்டினியூஸ் எதுக்கு? பார்ட்டிக்கல் நேச்சரை கன்சிடர் பண்ணதுனால தான் டிஸ்கண்டினியூஸ் சொன்னாரு. அதே மாதிரி ஐன்ஸ்டீன் குவாண்டம் தியரி எடுத்துக்கோங்க, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரேடியேஷன்ல இருக்கக்கூடிய குவாண்டம் மெட்டல் ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை போய் ஸ்ட்ரைக் பண்ணணும். அப்போ மெட்டல் ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அந்த குவாண்டம் அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ண பின்னாடி தான் அது மெட்டல் ஆட்டமை விட்டு வெளியே வரும். அப்போ ஸ்ட்ரைக் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும்னா பார்ட்டிக்கலா இல்லைன்னா எப்படி நடக்கும்? அப்போ பார்ட்டிக்கல் நேச்சரை தானே இவங்களும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ நீல்ஸ் போர் என்ன சொல்றாரு பார்த்துக்கோங்க. நீல்ஸ் போர் இந்த பிளாக் பாடி ரேடியேஷன், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இதெல்லாம் எடுத்துக்கின்னு நீல்ஸ் போர் மாடலை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படி சொன்னார் பாருங்க. எலக்ட்ரான் revolves around the nucleus in a certain circular path. certain particular circular pathல சுத்தி நிக்குது எலக்ட்ரான். எங்கேயாவது வேவ் வந்து பர்டிகுலர் சர்க்குலர் பாத்தை மேக் பண்ணுமா? அப்படின்னா நீல்ஸ் போர் எலக்ட்ரானை எப்படி கன்சிடர் பண்ணி இருந்தா அவர் வந்து பர்டிகுலர் பாத்துன்னு சொல்றாரு, பர்டிகுலர் சர்க்குலர் பாத்துன்னு சொல்றாரு. எங்கேயாவது வேவ் வந்து பர்டிகுலர் பாத்துல போதா? அப்படின்னா எலக்ட்ரானை வந்து இவர் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறாரு? பார்ட்டிக்கலா கன்சிடர் பண்ணிக்கிறாரு, வேவா கன்சிடர் பண்ணல. இவர் பார்ட்டிக்கலா கன்சிடர் பண்ணதுனால்தான் சர்டைன் சர்க்குலர் பாத் சொல்றாரு, பர்டிகுலர் சர்க்குலர் பாத் சொல்றாரு. அப்போ நீல்ஸ் போர் பிரகாரம் நீல்ஸ் போர் வந்து எலக்ட்ரானை எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறாருன்னா பார்ட்டிக்கலா கன்சிடர் பண்ணிக்கிறாரு. சரி, இது மாதிரி இங்க நடந்துருக்குது. டி பிராக்லி இப்படி நீல்ஸ் போர் வந்து இப்படி சொல்லிங்கிறார். அதே நேரத்துல டி பிராக்லி என்றவர் என்ன பண்ணாருன்னா, டி பிராக்லி என்றவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தார். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டை எடுத்துக்கினார். எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட், அப்புறமா எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட். எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை எடுத்துக்கினாருங்க. இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணாருன்னா ஃபைன்லி டிவைடட் மெட்டலை இங்க எடுத்துக்கினார். எக்ஸ்ரேஸை இதுக்கு மேல பம்பார்ட் பண்ண வச்சார். எக்ஸ்ரேஸை வந்து இதுக்கு மேல பம்பார்ட் பண்ண வச்சார். எக்ஸ்ரேஸை இந்த ஃபைன்லி டிவைடட் மெட்டல் பவுடர் மேல பம்பார்ட் பண்ண வைக்கும் போது அந்த இந்த பக்கம் இந்த மெட்டல் பவுடருக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்கிரீனை வச்சுட்டார். அந்த ஸ்கிரீன்ல அவருக்கு என்ன தெரிஞ்சுன்னா ஒரு டார்க் சர்க்கிள் தெரிஞ்சு, அடுத்து வந்து ஒரு பிரைட் சர்க்கிள் தெரியுது, அடுத்து வந்து ஒரு டார்க் சர்க்கிள் தெரியுது, அடுத்து வந்து ஒரு பிரைட் சர்க்கிள் தெரியுது. இப்படி கண்டினியூ ஆயினே இருக்குது இந்த ஆர்டர். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த டைஃப்ராக்ஷன் யாருடைய நேச்சர்னா வேவ்னுடைய நேச்சரை தான் டைஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. வேவ் தான் டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை கொடுக்கும் சொல்லுவாங்க. அப்படின்னா எக்ஸ்ரேஸ்க்கு வந்து என்ன நேச்சர் இருக்குதுன்னா வேவ் நேச்சர் இருக்குது, அதனால இது டைஃப்ராக்ஷனை கொடுக்குது எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுது. சரி, இவர் டி பிராக்லி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கிறார், இந்த எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பார்க்கிறார்.
இந்த எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, இங்க எப்படி ஃபைன்லி டிவைடட் மெட்டல் பவுடர் எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி ஃபைன்லி டிவைடட் மெட்டல் பவுடர் இங்க எடுத்துக்கிறாங்க. எக்ஸ்ரேஸ்க்கு பதிலா எலக்ட்ரான் பீமை வந்து பம்பார்ட் பண்ண வைக்கிறார். இங்க எக்ஸ்ரேஸை இந்த மெட்டல் பவுடர் மேல பம்பார்ட் பண்ண வைக்கிறாங்க. இங்க என்ன பண்ணாங்கன்னா, எலக்ட்ரான் பீமை இந்த மெட்டல் பவுடர் மேல பம்பார்ட் பண்ண வச்சாங்க. பம்பார்ட் பண்ண வச்சு ஸ்கிரீன்ல பார்த்தா எப்படி இருக்குதுன்னா, இங்க எப்படி டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வந்துச்சோ அதே போல இங்கேயும் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வருதுங்க. இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் டி பிராக்லி ஸ்டடி பண்றாரு. எக்ஸ்ரேஸ் வந்து டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கொடுக்குது, எலக்ட்ரான் பீமும் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கொடுக்குது. டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் யார் கொடுப்பாங்க? வேவ் கேரக்டர் தான் கொடுக்கும். அப்படின்னா எக்ஸ்ரேஸ்க்கு வேவ் நேச்சர் இருக்குது. எக்ஸ்ரேஸ்க்கு வேவ் நேச்சர் இருக்கும்போது எலக்ட்ரான் பீமும் டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை எக்ஸ்ரேஸ் கொடுக்குற மாதிரியே கொடுக்குது இல்ல, அப்படின்னா எலக்ட்ரான் பீமுக்கு ஏன் வேவ் நேச்சர் இருக்கக்கூடாது என்ற கொஸ்டின் அவருடைய மைண்ட்ல கிரியேட் ஆயிடுச்சு. அப்படின்னா எலக்ட்ரான் பீமுக்கு வேவ் நேச்சர் இருக்கிறதுனால தானே அது டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை கொடுக்குது, இல்லைன்னா கொடுத்துருக்குமா என்ற கேள்வி எழுப்பினாரு. அப்புறம் சொல்றாரு டி பிராக்லி என்ன சொன்னாருன்னா, இந்த பேட்டர்னை பார்த்துட்டாரு, இந்த எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை பார்த்துட்டு இவர் என்ன முடிவுக்கு வந்துட்டாருன்னா, எலக்ட்ரான் பீமுக்கு வேவ் நேச்சர் இருக்குது என்ற முடிவுக்கு வந்துட்டார். அதே நேரத்துல எலக்ட்ரானுக்கு வந்து பார்ட்டிகல் நேச்சர் இல்லைன்றதையும் சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கும் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் இருக்குது. எலக்ட்ரானுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குதுன்றதை வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ப்ரூவ் பண்ணுது இல்ல. அப்படின்னா இவர் எந்த கன்க்ளூஷன் வந்துட்டாருன்னா, அப்ப எலக்ட்ரானுக்கு பார்ட்டிகல் நேச்சரா இல்ல வேவ் நேச்சரா எப்படி சொல்றது அன்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு இவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு மேட்டர் எடுத்துக்கினாலும் சரி அதுக்கு டியூவல் நேச்சர் இருக்கும். அதாவது பார்ட்டிகல் நேச்சர் இருக்கும், அப்புறம் வேவ் நேச்சர் இருக்கும் அப்படி சொல்லிட்டார். ரெண்டுமே இருக்கும். எந்த ஒரு மேட்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்க மைக்ரோ பாடி எடுத்துக்கோங்க இல்ல மேக்ரோ பாடி எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எந்த பாடி எடுத்துக்கினாலும் எந்த மேட்டர் எடுத்துக்கினாலும் அதுக்கு டியூவல் நேச்சர் இருக்கும், பார்ட்டிகல் நேச்சரும் வேவ் நேச்சரும் ரெண்டுமே கண்டிப்பா இருக்கும்ட்டு சொல்லிட்டார். அப்படின்னா இவருடைய தாட் என்னன்னாக்கா, மேட்டர் ஹேஸ் டியூவல் நேச்சர், அதாவது பார்ட்டிகல் நேச்சர் அஸ் வெல் அஸ் வேவ் நேச்சர் ரெண்டுமே இருக்குது மேட்டருக்கு அன்ட்டு சொல்லிட்டார். சரி, பார்ட்டிகல் நேச்சரை பத்தி தான் நீல்ஸ் போர் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்டை கொடுத்தாரு, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானை கொடுத்தாரு, வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரானை கொடுத்தாரு, இப்படி எல்லாம் கொடுத்துட்டாரு. வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரானை பத்தி நீல்ஸ் போர் தொடவே இல்லை, சொல்லவும் கிடையாது. வேற யாருமே சொல்லலை, வேற யாருமே எதுவுமே சொல்லலை. சரி, டி பிராக்லி என்ன பண்ணாருன்னா, இப்போ மேட்டருக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. வேவ் நேச்சர் இருக்குதுன்னா அதுக்கு வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்ல. வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அர்த்தம்? வேவ் லென்த் இருக்கணும், ஃப்ரீக்வன்சி இருக்கணும், வெலாசிட்டி இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் இல்ல. சரி, அப்படின்னா இந்த எலக்ட்ரானுக்கு அதாவது மேட்டருக்கு வேவ் நேச்சர் இருக்குதுன்னா இதுக்கு வேவ் லென்த் இருக்குது. அந்த வேவ் லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அன்றதுக்காக என்ன செய்யறாருன்னா, ஒரு டெரிவேஷனை கொடுக்குறாரு. அதுக்கு என்ன பண்றாருன்னா, இவர் E is equal to h nu எடுத்துக்கினார். யார் கொடுத்தது? இது மேக்ஸ் பிளாங்க் கொடுத்தது. இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கினார், மேக்ஸ் பிளாங்க் கொடுத்ததை எடுத்துட்டார். அடுத்து இன்னொரு ஃபார்முலா எடுக்கிறாரு, E is equal to mc ஸ்கொயர். இது யார் கொடுத்தது? ஐன்ஸ்டீன் கொடுத்தது. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எடுத்துட்டார். இப்போ இவர் பிளாங்க் என்ன சொல்றாரு, இது வந்து எனர்ஜி ஆஃப் குவாண்டம்னு சொல்றாரு. ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, இது எனர்ஜி ஆஃப் போட்டான்னு சொல்றாரு. எனர்ஜி ஆஃப் குவாண்டமும் எனர்ஜி ஆஃப் போட்டானும் ஒண்ணு தானே. இது ரேடியேஷன், இதுவும் ரேடியேஷன் தானே. அப்போ இங்க எனர்ஜி ஆஃப் குவாண்டமும் இங்க எனர்ஜி ஆஃப் போட்டானும் ஒன்னா தானே இருக்கணும். அப்போ ஒன்னா தான் இருக்கணும் போது இதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்னா, h nu is equal to mc ஸ்கொயர் அன்ட்டு சொல்லிட்டாரு. அப்புறம் நியூவை சப்ஸ்டியூட் பண்றாரு, நியூவை வந்து c by லாம்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டாரு. இதை சிம்பிளிஃபை பண்றாரு, லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா h by mcன்னு வந்து. இது யாருக்குன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். யார் எல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்? காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், அல்ட்ராவயலட் ரேஸ், விசிபிள் ரேஸ், ஐஆர் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இதெல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்க்கு லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mcனா, மேட்டர் வேவ்ஸ்க்கு எப்படி இருக்கணும்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv இருக்கணும். v என்றது வெலாசிட்டி ஆஃப் மேட்டர் வேவ் அப்படி சொல்லிட்டார்.
அப்போ மேட்டர் வேவ்ஸ்க்கு இவர் என்ன சொல்றாருன்னா lambda is equal to h by mb. h என்றது Planck's constant, m என்றது mass of electron, v என்றது velocity of matter wave, m என்றது mass of matter wave, v என்றது velocity of matter wave அப்படி சொல்லிட்டார். சோ இவர் என்ன பண்ணாருன்னா மேட்டர் வேவ்க்கு லாம்டாவை சொல்லிட்டார். சரி, மேட்டர் வேவ்க்கு லாம்டா என்றது என்ன என்றது சொல்லிட்டார். அடுத்து இந்த மேட்டர் வேவ், இந்த எலக்ட்ரான் பீம், இந்த எலக்ட்ரான் பீமையும் மேட்டர் வேவ்னு சொல்லலாம்ல. இந்த எலக்ட்ரான் பீம் என்ன பண்ணுதுன்னா இப்படி போயிட்டு இந்த மெட்டல் பவுடர் மேல பம்பார்ட் ஆகுது. அப்படின்னா இது மூவ் ஆகுது. இது மூவ் ஆகுதுன்னா இதுக்கு கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தது? இதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி என்ன, இதனுடைய வெலாசிட்டி என்ன என்றது சொல்றாரு. இந்த எலக்ட்ரான் பீம் வந்து எலக்ட்ரான் பீம்னா இந்த எலக்ட்ரான் பீம் இப்படி போகுது, போயிட்டு இதுக்கு மேல போய் விழுது, பம்பார்ட் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் வந்து தானா ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகுமா? ஆனா இத ஒரு டைரக்ஷன்ல மூவ் பண்ண வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணா இது ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகும்? அப்படின்னா என்ன செய்யணும்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் பிளேட்டை வச்சுக்கணும், பாசிட்டிவ் பிளேட் வைக்கணும். இந்த இடத்துல நெகட்டிவ் பிளேட் வைக்கணும். அப்படி வச்சா இந்த நெகட்டிவ் பிளேட் இந்த எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும், இந்த பாசிட்டிவ் பிளேட் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும். அப்ப இந்த எலக்ட்ரான் பீம் இந்த ஸ்லிட் வழியா வந்து இந்த மெட்டல் பவுடர் மேல பம்பார்ட் ஆகும். அப்போ இந்த எலக்ட்ரான் பீமும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல அனுப்புறது யாரு? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த எலக்ட்ரான் பீம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறாரு. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானால மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் பீம் வரும். இந்த எலக்ட்ரான் பீம் வந்து இதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி வேணும்னா அதனுடைய சார்ஜையும் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மல்டிப்ளை பண்ணா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் பீம் வரும். சரி, இப்போ என்ன பண்ணலன்னா இந்த கைனெட்டிக் எனர்ஜிக்கு என்ன சொல்லலாம்னா ஆஃப் mv ஸ்கொயர்னு சொல்லலாம். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் v0 எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன செய்யறேன்னாக்கா இந்த வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறேன். இந்த v என்றது வெலாசிட்டி, v0 என்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா 2e v0 by m இன்ட்டு ஸ்கொயர் ரூட். ஓகேவா? சரி, அப்போ வெலாசிட்டி எப்படி சொல்றோம்? இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv. யாருது? டி பிராக்லிஸ் வேவ் லென்த். லாம்டான்றது டி பிராக்லிஸ் வேவ் லென்த். இப்போ இந்த v ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாங்க. v என்றது என்ன? 2e v0 by m. இப்போ இந்த m உள்ள எடுத்துன்னு போயிடலாம். அப்போ h by 2m e v0 இப்படி சொல்லலாமா? m வந்து உள்ள போகுதுன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போகுதுன்னா m ஸ்கொயர் மாறும். m ஸ்கொயர் இந்த m கேன்சல் ஆயிடுச்சுன்னா m மாறிடும். அப்போ டி பிராக்லி வேவ் லென்த் என்னன்னு சொல்லலாம்? h by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m e v0 அப்படி சொல்லலாம். சரி, அப்போ டி பிராக்லினுடைய மேட்டர் வேவ் பிரகாரம் லாம்டாவை சொல்லிட்டாரு. அதனுடைய ஃப்ரீக்வன்சி, அதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி எல்லாம் இங்க சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இந்த டி பிராக்லி வந்து வேவ் நேச்சர் சொன்னார் இல்ல, டி பிராக்லி வந்து மேட்டர் வேவ்ஸ்க்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குதுன்னு சொன்னார்ல, அந்த வேவ் நேச்சர் எப்படி இருக்கும் என்றதை பத்தி இப்போ பார்க்கலாம். அந்த வேவ் நேச்சரை பத்தி இப்போ பார்க்கலாங்க. சரி, இப்போ என்ன எடுத்துக்கலாம்னாக்கா மைக்ரோ பாடி எடுத்துக்கலாம். மைக்ரோ பாடிக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா எலக்ட்ரான் எடுத்துக்கலாம். இந்த எலக்ட்ரானுக்கு கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளவுன்னா, இந்த எலக்ட்ரானுக்கு கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளவுன்னா 3 × 10⁻⁻25 ஜூல். இதன் மூலியமா கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv ஸ்கொயர். அதன் மூலியமா வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவுன்னா 812 மீட்டர் பர் செகண்ட். இந்த வெலாசிட்டி தெரிஞ்சா வேவ் லென்த் கண்டுபிடிக்கலாம். வேவ் லென்த்கான ஃபார்முலா என்னன்னா h by mv. அந்த ஃபார்முலால வெலாசிட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா வேவ் லென்த் கிடைக்கும். அந்த வேவ் லென்த் எவ்வளவு வருதுன்னா 896.7 நானோமீட்டர். இதுதான் வேவ் லென்த். யாருக்கு? எலக்ட்ரான் வேவ்க்கு. எலக்ட்ரான் வேவ்னுடைய கைனெட்டிக் எனர்ஜி இவ்வளவு. கைனெட்டிக் எனர்ஜி என்னன்னு சொல்லலாம்னா ஆஃப் mv ஸ்கொயர்னு சொல்லலாம். m என்றது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதன் மூலியமா v வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கலாம். அடுத்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv. h என்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், m என்றது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த v ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ண லாம்டா கிடைக்கும். அந்த லாம்டா இவ்வளவு. இப்போ பாருங்க, வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் வேவ் கன்சிடரபிள் வேல்யூ ஆர் நாட் கன்சிடரபிள் வேல்யூ என்ன சொல்ல போறீங்க?
சரி, அதுக்கு விசிபிள் லைட்டினுடைய வேவ் லென்த் தெரிஞ்ச பாருங்க. விசிபிள் லைட்டுக்கு என்ன வேவ் லென்த் தெரிஞ்சு வருது? நியர்லி 400 நானோமீட்டர் டு 800 நானோமீட்டர் வருது. பாத்தீங்களா இந்த வேவ் லென்த்? அப்போ இந்த எலக்ட்ரான் வேவ்னுடைய வேவ் லென்த் வந்து கன்சிடரபிளா இருக்குதா இல்லையா? சிக்னிபிகண்டா இருக்குதா இல்லையா? சிக்னிபிகண்டா இருக்குது. அப்போ எலக்ட்ரான் வேவ்னுடைய வேவ் லென்த் சிக்னிபிகண்டா இருக்கிறதுனால இந்த மைக்ரோ பாடிஸ்க்கு வேவ் லென்த் சிக்னிபிகண்டா இருக்கிறதுனால மைக்ரோ பாடிஸ்க்கு வேவ் நேச்சர் இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்ணணும். அப்போ மைக்ரோ பாடிஸ்னுக்கு வேவ் நேச்சரை இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்ணணும்னு சொன்னார். சரி, இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா மேக்ரோ பாடிஸ் எடுத்துக்கலாம். மேக்ரோ பாடிஸ் எடுத்துக்கலாம். இப்போ மேக்ரோ பாடிஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு எடுத்துக்கலாம்னா, ஒரு கிரிக்கெட் பாலோ ஏதோ ஒரு பால் எடுத்துக்கலாம். அந்த பால்னுடைய வெயிட் வந்து இவ்வளவு. இந்த பாலை த்ரோ பண்ணும்போது இது மூவ் ஆகும், அதுக்கு வெலாசிட்டி இருக்கும். அந்த வெலாசிட்டி எவ்வளவுன்னு எடுத்துக்கலாம்னா 10 மீட்டர் பர் செகண்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெலாசிட்டியை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். h என்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், m என்றது மாஸ் ஆஃப் பால், v என்றது வெலாசிட்டி ஆஃப் பால். சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வருதுன்னா எவ்வளவு வருதுன்னா 6.626 into 10 to the power of minus 34 மீட்டர். இந்த மீட்டரை நானோமீட்டரா மாத்தலாங்க. மீட்டர் நானோமீட்டர் மாத்தினா என்ன வரும்? 6.626 into 10 to the power of minus 25 நானோமீட்டர். பாருங்க வேவ் லென்த் எப்படி இருக்குது பாருங்க. இந்த வேவ் லென்த் எவ்வளவு இருக்குதுன்னா 10 power minus 25 நானோமீட்டரா இருக்குது. 10 power minus 25 என்ன அர்த்தம்? டினாமினேட்டர்ல 1 போட்டு 25 ஜீரோஸை போடணும்னு அர்த்தம். அப்படின்னா இந்த வேல்யூ எவ்வளவு மைன்யூட்டா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த வேவ் லென்த்தை கன்சிடரபிள் வேல்யூன்னு சொல்லலாமா, சிக்னிபிகண்ட் வேல்யூன்னு சொல்லலாமா, இல்ல சொல்லக்கூடாதா? இவ்வளவு ஸ்மாலஸ்டா இருக்கும்போது இது எப்படிங்க சிக்னிபிகண்ட்னு சொல்ல முடியும்? அப்போ இந்த மேக்ரோ பாடிஸினுடைய வேவ் லென்த்தை சிக்னிபிகண்ட்னு சொல்ல முடியாது. அப்போ மேக்ரோ பாடிஸினுடைய வேவ் லென்த் வந்து சிக்னிபிகண்ட் கிடையாதுன்னா மேக்ரோ பாடிஸினுடைய வேவ் நேச்சரும் சிக்னிபிகண்ட் கிடையாது. அப்போ மேக்ரோ பாடிஸ்க்கு வேவ் நேச்சர் என்னன்னு சொல்லலாம்னா இன்சிக்னிபிகண்ட்னு சொல்லிடலாம், அவ்வளவுதான். என்ன அதனுடைய வேவ் லென்த் வந்து கன்சிடரபிளா இல்ல. அப்படி இருக்கும்போது அதனுடைய வேவ் நேச்சர் ஏன் சிக்னிபிகண்ட்னு சொல்லணும்? அப்போ மேக்ரோ பாடிஸ்க்கு பார்ட்டிகல் நேச்சரை மட்டும் கன்சிடர் பண்ணா போதும், வேவ் நேச்சரை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா மைக்ரோ பாடிஸ்க்கு என்ன பண்ணும்? வேவ் நேச்சரையும் கன்சிடர் பண்ணணும். அப்போ மைக்ரோ பாடிஸ்க்கு பார்ட்டிகல் நேச்சர் கன்சிடர் பண்ணும், வேவ் நேச்சர் கன்சிடர் பண்ணும், ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணும். அதனால்தான் டி பிராக்லி என்ன சொல்றாருன்னா டியூவல் நேச்சர் சொல்றாரு. மைக்ரோ பாடிஸ்க்கு டியூவல் நேச்சரை கன்சிடர் பண்ணணும் சொல்றாரு. சரி, இவர் மைக்ரோ பாடிஸ்க்கு டியூவல் நேச்சரை கன்சிடர் பண்ணணும் இவர் சொல்றதுக்கான எவிடன்ஸ் என்ன? இவர் மைக்ரோ பாடிஸ்க்கு டியூவல் நேச்சரை சொல்லணும்ன்றாரு இல்ல. சரி, இவர் டியூவல் நேச்சர்னு சொல்லிட்டு இவர் என்ன சொன்னாரு? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv சொன்னார். இது யாருக்கு? மேட்டர் வேவ்க்கு. மேட்டர் வேவ்னா மைக்ரோ பாடிஸை கன்சிடர் பண்ணுங்க, மேக்ரோ பாடிஸை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மேட்டர் வேவ்க்கு வேவ் லென்த் சொல்லிட்டார். சரி, இவர் என்ன சொல்றாருன்னா நீல்ஸ் போர் MBR is equal to NH/2 orbit angular momentum for electron in a certain circular path அப்படின்னா பார்ட்டிக்கல் என்று சொல்லிட்டார். ஓகேவா? இவர் நீல்ஸ் போர். அப்போ நீல்ஸ் போர் பிரகாரம் எலக்ட்ரான் வந்து பார்ட்டிக்கல் நேச்சர், அதுக்கு வந்து ஆர்பிட் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். அது எவ்வளவு இருக்குன்னா MBR is equal to NH/2 இருக்கும். Nன்றது வந்து இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஹோல் நம்பர் 1 2 3 அப்படிதான் இருக்கும், ஃபிராக்ஷனலா இருக்காது. இப்படி நீல்ஸ் போர் சொல்லிட்டாரு, இப்படி டி பிராக்லி சொல்லிட்டாரு. இங்க ரெண்டு பேரும் சொன்னது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து வருதா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து வரலையா, எப்படி பாக்குறது நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்ன பார்க்கலாம்னா, இப்போ நான் என்ன பண்றேன்னா வேவ்ஸ் ஆர் இன் ஃபேஸ் எடுத்துக்கிறேன். வேவ்ஸ் ஆர் இன் ஃபேஸ்னு ஒன்னு எடுத்துக்கிறேன். இன்னொன்னு என்னன்னு எடுத்துக்கிறேன்னா வேவ்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸ்னு எடுத்துக்கிறேன். வேவ்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸ்னு எடுத்துக்கிறேன். இன் ஃபேஸ்னா என்ன, அவுட் ஆஃப் ஃபேஸ்னா என்ன, அதை பத்தி பார்க்கலாம். அதை பத்தி பார்த்துட்டு இந்த டி பிராக்லி சொல்றதும் நீல்ஸ் போர் சொல்றதும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போதா இல்லையா என்றதை பார்க்கலாம். சரி, இன் ஃபேஸ் வேவ்ஸ் வந்து இன் ஃபேஸ்ல இருக்குதுன்னா அதனுடைய மீனிங் என்ன?
இப்போ ஒரு வேவ் இப்படி வருது, இப்படி வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வருது. அதே நேரத்துல இன்னொரு வேவ் இப்படி வருது, இந்த பாயிண்ட் ஆண்ட வருது. இப்போ 2 வேவ்ஸும் இந்த பாயிண்ட் கிட்ட வருது. இந்த பாயிண்ட் ஆண்ட இந்த ஃபர்ஸ்ட் வேவ் சப்போஸ் கிரஸ்டா இருக்குது. இந்த செகண்ட் வேவும் கிரஸ்டா இருந்தால் ரிசல்டன்ட் வேவ் எப்படி இருக்குன்னா சம் ஆஃப் தீஸ் டூ ஆம்ப்ளிடியூட்ஸ் இப்படி இருக்கும். சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் வேவ் இந்த பாயிண்ட்ல ட்ரஃபா இருந்துச்சுன்னா, செகண்ட் வேவும் இந்த பாயிண்ட்ல ட்ரஃபா இருந்துச்சுன்னா, ரிசல்டன்ட் வேவ் உன்னுடைய ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்குன்னா, ரிசல்டன்ட் வேவ் ட்ரஃபா தான் இருக்கும். அதனுடைய ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்குன்னா சம் ஆஃப் தீஸ் டூ இருக்கும். சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் வேவ் இந்த மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ல வந்து கிரஸ்டா இருந்து, இந்த செகண்ட் வேவ் இந்த மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ல இது கிரஸ்டா இருக்கும்போது இது ட்ரஃபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரிசல்டன்ட் வேவ் எப்படி இருக்கும்? டெஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கும். இதனுடைய ஆம்ப்ளிடியூடும் கேன்சல் ஆகும். ஏன்னா இது கிரஸ்ட், இது ட்ரஃப், கேன்சல் ஆகும். அப்போ ரிசல்டன்ட் வேவ் எப்படி இருக்கும்? டெஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கும். இப்படி இருந்தா வேவ்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபேஸ்னு சொல்லணும், இப்படி இருந்தா இன் ஃபேஸ்னு சொல்லணும். இப்ப சொல்லுங்க, எது கன்ஸ்ட்ரக்ஷன் எது டிஸ்ட்ரக்ஷன்? அதை யோசிச்சு பாருங்க. இங்க ரிசல்டன்ட் வேவ் எப்படி இருக்குன்னா, ரிசல்டன்ட் வேவ்னுடைய ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்குன்னா சம் ஆஃப் தீஸ் டூ இருக்குதுன்னா இது கன்ஸ்ட்ரக்டிவ் தானே சொல்லணும். ஆனா இங்க எப்படி இருக்குது? ரெண்டு கேன்சல் ஆகுதுன்னு சொன்னாக்கா, கேன்சல் பண்ணிக்குதுன்னு சொன்னா இதை கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்றதா டிஸ்ட்ரக்ஷன் சொல்றதா? டிஸ்ட்ரக்ஷன். இது அவுட் ஆஃப் ஃபேஸ். அப்ப அவுட் ஆஃப் ஃபேஸ்னா டிஸ்ட்ரக்ஷன், இன் ஃபேஸ்னா கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டேபிள் சிச்சுவேஷன். இன் ஃபேஸ்னா ஸ்டேபிள் சிச்சுவேஷன், அவுட் ஆஃப் ஃபேஸ்னா அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன் அப்படி சொல்லலாம். சரி, இப்போ வேவ்ஸ் வந்து இன்ஃபேஸ்ல இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நியூக்ளியஸ். இப்போ வேவ் இப்படி போகுது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்துச்சுன்னா வேவ்ஸ் இன்ஃபேஸ்ல இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்துச்சுன்னா வேவ்ஸ் இன்ஃபேஸ்ல இருக்குதுன்னு அர்த்தம். சரி, வேவ்ஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி பார்க்கலாம். இப்போ இது நியூக்ளியஸ். வேவ் வந்து இப்படி மூவ் ஆகுது, எலக்ட்ரான் வேவ் இப்படி மூவ் ஆகுது, இப்படி போகுது. ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ஒன்னோட ஒன்னு ஒத்து வரல, ஒன்னோட ஒன்னு சேரல அப்படின்னா இது அவுட் ஆஃப் ஃபேஸ்னு அர்த்தம். இப்போ எது ஸ்டேபிள் சிச்சுவேஷன் எது அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. இதை ஸ்டேபிள் சிச்சுவேஷன் சொல்லலாம், இது அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன் சொல்லலாம். சரி, இப்போ இங்க என்ன பண்றேன்னா இந்த வேவுக்கு வேவ் லென்த் எடுத்துக்கிறோம். இங்க எத்தனை வேவ்ஸ் இருக்குதோ அத்தனை வேவ்ஸால இந்த வேவ் லென்த்தை மல்டிப்ளை பண்றோம். இங்க எத்தனை வேவ்ஸ் இருக்குதோ அத்தனை வேவ்ஸால வேவ் லென்த்தை மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் தெரியுமா? சர்க்கம்ஃபரன்ஸ் வரும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்குலர் பாத் வரும். எப்படி? n லாம்டாவை என்னையும் லாம்டாவை மல்டிப்ளை பண்ணா சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி வரும் பார்க்கலாம். சரி, இது வந்து சர்க்குலர் பாத். இந்த சர்க்குலர் பாத்தினுடைய ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கான டிஸ்டன்ஸை தான் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்றோம். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா வேவ் நேச்சரை கன்சிடர் பண்றேன். இப்போ வேவ் நேச்சரை கன்சிடர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த்னு சொல்றோம். அந்த டிஸ்டன்ஸும் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் சேம். அப்போ n lambda equal to 2πr ன்னு சொல்லலாம்ல. ஆனா இந்த இடத்துல 2πr is not equal to n lambda அப்படி வரும். சரி, அப்படின்னா இங்க 2πr is equal to n lambda ன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. லாம்டாவை இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2πr is equal to n லாம்டா வந்து டி பிராக்லி வேவ் லென்த்தை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ? டி பிராக்லி வேவ் லென்த்தை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. வேவ் லென்த்னா வேவ் கேரக்டரிஸ்டிக். கரெக்டா? இதை ரீரைட் பண்ண என்ன வரும்னா mbr is equal to nh/2π வரும். இது யாருன்னா நீல்ஸ் போர். யாருக்கு இந்த ஃபார்முலா? சர்க்குலர் பாத்தினுடைய ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா இது. இது யாருடைய ஃபார்முலா? h/mb யாருடைய ஃபார்முலா?
வேவ்னுடைய வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா. இந்த வேவ்னுடைய வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா இது வந்து சர்க்குலர் பாத்துக்கான சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது ஆங்குலர் மூமெண்டத்துக்கான ஃபார்முலா. அப்படின்னா இது பார்ட்டிக்கல் தானே, இது வேவ் தானே. இப்போ சொல்லுங்க, இந்த வேவ் நேச்சரும் பார்ட்டிக்கல் நேச்சரும் ஒன்னோட ஒன்று ஒத்து போதா இல்லையா? அதாவது இந்த நீல்ஸ் போர்னுடைய பார்ட்டிக்கல் நேச்சரும் டி பிராவனுடைய வேவ் நேச்சரும் எப்படி ஒத்து போகுது? ஒன்னுத்துல இருந்து இன்னொன்னு டிரைவ் பண்ற மாதிரி தானே இருக்குது. இந்த வேவ் நேச்சர்ல இருந்து இந்த பார்ட்டிக்கல் நேச்சரை டிரைவ் பண்ணிருக்கோம், இந்த பார்ட்டிக்கல் நேச்சர்ல இருந்து இந்த வேவ் நேச்சர் போறோம். அப்படின்னா மைக்ரோ பாடிஸ்க்கு பார்ட்டிக்கல் நேச்சர்னு சொல்றதா இல்ல வேவ் நேச்சர்னு சொல்றதா இல்ல டியூவல் நேச்சர்னு சொல்றதான்னா டியூவல் நேச்சர்னு சொல்லணுமே தவிர